வீடியோல நம்ம என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? மறந்துட்டீங்களா? என்னடா டீச்சர் மாதிரி கொஸ்டின் கேக்குறேன்னு பாக்குறீங்களா? அதுக்குதான் நான் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்றேன். இப்ப கூட ஒண்ணும் குறைஞ்சு போயிடல. நம்மளோட சோசியல் மீடியா பேஜஸ் இப்பயும் நீங்க ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத நானே சொல்றேன். பேக்கேஜிங் பத்தியும் மஷ்ரூம் கல்ச்சர் பத்தியும் போன வீடியோல பார்த்தோம். வணக்கம். வெல்வோம் அறிவுசார் குறைபாடுடைய பயிற்சி மையத்திலிருந்து நான் வாணி. இந்த வீடியோல நம்ம வெல்வோம் சென்டர்ல இவங்க என்னென்ன வேலைகள் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்டர்ல காடை வளர்க்குறோம். அதனால காடை சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இவங்க செய்வாங்க. அதாவது காடைகளுக்கு குறிப்பிட்ட நேரத்துல தீவனம் போடுறது, காடையோட முட்டைகளை கலெக்ட் பண்றது, இந்த மாதிரியான வேலைகள். அடுத்ததாக நாட்டுக்கோழி வளர்க்குறோம். நாட்டுக்கோழி முட்டைகள் கலெக்ட் பண்றது, நாட்டுக்கோழிக்கு தீவனம் போடுறது, இந்த வேலைகளும் அவங்க பண்ணுவாங்க. அடுத்ததாக நம்ம கிட்ட மாடி தோட்டம் இருக்கு. மாடி தோட்டத்துல காய்கறி பழங்கள் பறிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட ஒரு பிரைவேட் பார்க் இருக்கு. அந்த பிரைவேட் பார்க்கோட மெயின்டெனன்ஸும் இவங்க தான் பார்க்ல நம்ம செடிகள் மரங்கள் எல்லாமே வச்சிருக்கோம். அதனால அந்த செடிகளுக்கு மரங்களுக்கு தண்ணி ஊத்துறது, களை செடிகளை பறிக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் அவங்க பண்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம மீன் வளர்க்குறோம். அதனால அந்த மீன்களுக்கு சாப்பாடு போடுற வேலைகளையும் இவங்க செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சென்டர்ல அசோலா அப்படிங்கிற ஒரு பாசி வகையை நம்ம வளர்க்குறோம். இந்த அசோலா புரோட்டீன் ரிச். இது நாட்டுக்கோழி, காடைகள், முயல் போன்ற உயிரினங்களுக்கு எல்லாம் தீவனமா அமையுது. அது மட்டும் இல்லாம இப்ப ஹியூமன் கன்சம்ஷனுக்கும் யூஸ் ஆகுது. இது மாதிரி பயனுள்ள தகவல்கள் அடங்கிய இந்த ஃபுல் வீடியோவை நீங்க பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. எம்மால் எல்லாம் முடியும்.